ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2025, அதாவது கீழமை நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கான எக்ஸாமினர், ரீடர், ஜீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், இந்த ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ப்ராசஸ் ரைட்டர், ப்ராசஸ் சர்வர், இந்த போஸ்டிங்லாம் யாரெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அந்த பாஸ் மார்க்ல மினிமம் மார்க்கான 170க்கு 68 மார்க் எடுத்திருக்கக்கூடிய எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. அதாவது ஆன்லைன்ல வந்து நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு 3 டேஸ் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 டேஸ்ல ஒரு நாள் வந்து முடிஞ்சு, இன்னமும் நம்மளுக்கு வந்து ஒரு நாள் மட்டும் தான் டைம் இருக்கு. இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் தான் டைம் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து இதுல வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோடே பண்ண முடியல ப்ரோ. எங்களுக்கு வந்து அந்த அப்லோடுங்கிற ஆப்ஷனே வந்து காட்ட மாட்டேங்குது. நாங்க என்ன ப்ரோ பண்றேன்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. சோ உங்களால வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை யூஸ் பண்ணுங்க. இது எந்த மாதிரி மெத்தட நம்ம யூஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இந்த மெத்தட யூஸ் பண்ணி நீங்க பண்றதால ஈஸியாவே உங்களால வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிக்க முடியும். இது ஜஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் எடுத்துக்கிறாது. எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். அத பார்த்து நிறைய பேருக்கு புரியாம இருக்கு. அதனால தான் அகைன் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்டோட அபிஷியல் வெப்சைட் வந்து ஓபன் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நைட் டைம்ல நீங்க வந்து அதாவது அதிகாலையில ஒரு 12 மணிக்கு மேல நீங்க வந்து பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது. டே டே இப்போ பகல்ல வந்து நீங்க பண்ணும்போது, உங்கள மாதிரியே நெறைய பேர் வந்து ஒரே ஒரே சைட்டுக்குள்ள வர்றதுனால, சர்வர் வந்து லைன் வந்து பிஸி ஆகுது. அதனால நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் நைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்து 12 மணிக்கு மேல பண்ணீங்கன்னா, சைட் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. ஈஸியா நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, லாகின் வந்து பண்ண முடியுது. நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்டோட வெப்சைட் வந்துக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ்க்குள்ள வருவீங்க. இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜுடிஷியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இத கிளிக் பண்ணி யூசர் நேம், பாஸ்வேர்ட் டைரக்ட்டா நீங்க வந்து லாகின் பண்ணி என்ன பண்ணிக்கோங்கன்னா, இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் அப்படிங்கிறது வந்து உங்களோட யூசர் நேம். அதாவது வந்து உங்களுடைய இமெயில் ஐடி தான் வந்து யூசர் நேம். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிருப்பீங்க இல்லையா? அத போடுங்க. அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து மறந்து போச்சு அப்படின்னா, நீங்க ஃபர்கெட் பாஸ்வேர்ட் குடுத்து நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து லாகின் பண்ணி ரெடியா வச்சிருக்கோம். சோ இப்ப இந்த இடத்துல வந்து இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அப்படிங்கறதுனால சென்னை அப்படிங்கிற வந்து செலக்ட் பண்ணிருக்கோம். சோ இப்ப இந்த இடத்துல பாருங்க, அப்லோட் டாக்குமெண்ட் எனக்கு காட்டல ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறது காட்டும். அப்படி காட்டியிருந்தால் மட்டுமே நீங்க வந்து மினிமம் செக்யூர் மார்க்கா வந்து எலிஜிபிள் ஆயிருக்கீங்க அப்படிங்கறதுக்காக அர்த்தம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா, மினிமம் செக்யூர்ட் எலிஜிபிள் மார்க் அப்படிங்கிறது 170க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம 68 மார்க் வந்து எடுக்கணும். சில பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேட்டிருந்தீங்க, ப்ரோ எங்களுக்கு வந்து அப்லோட் டாக்குமெண்டே காட்டல, வியூன்னு மட்டும் தான் வந்து இருக்குது. வியூனா உங்களுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. உங்க அப்ளிகேஷன் நீங்க வியூ பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா இந்த இடத்துல அப்லோட் டாக்குமெண்ட் இந்த ஆப்ஷன் கொடுத்தால் மட்டுமே நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும். இது எல்லாமே வந்து ஏன் வந்து க்ளோஸ்ல இருக்கு அப்படின்னா, இதுல எல்லாமே அப்ளிகேஷன் டேட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. அதனால க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு காட்டுது. இந்த ஆப்ஷன் நீங்க எதுவுமே வந்து செலக்ட் பண்ணவே கூடாது. இப்போதைக்கு வந்து அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப், டிரைவர் இந்த போஸ்டிங்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. மீதி கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க தயவு செய்து நீங்க இப்போதைக்கு எதுவுமே வந்து பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட் வரும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து அப்லோட் டாக்குமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து குடுக்குறோம். இத குடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுது. அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிபிகேட்ஸ், எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, டிப்ளமோ, டிகிரி, டிரான்ஸ்ஃபர். சரிங்களா? டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னா டிசி தான் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்னு சொல்றோம். இது அப் டு வந்து 1 எம்பிக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரே பிடிஎஃப்ல வந்து இந்த 5 டாக்குமெண்ட் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும். இல்ல ப்ரோ நான் 10th மட்டும் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா 10th மார்க் ஷீட்ட மட்டும் நீங்க வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து அப்லோட் பண்ணணும். பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து எப்படி வந்து கன்வெர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோல நம்ம பார்த்திருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. கூகுள்ல போயிட்டு பிடிஎஃப் ரீசைசர் இல்ல பிடிஎஃப் எடிட்டர்னு சொல்லிட்டு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல ஒரு லிங்க் வரும். அந்த டூல யூஸ் பண்ணி நீங்க அந்த பிளாக் அண்ட் கலர்ல இருக்கக்கூடிய போட்டோவ அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ட சேஞ்ச் பண்ணும்போது கொஞ்சம் பிளர் அடிக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிளியரா வந்து இருக்காது. அத கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாரி நீங்க வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லன்னா ஒன்ஸ் வந்து ஜெராக்ஸ் எடுத்துருங்க போயிட்டு. ஜெராக்ஸ்ல போயிட்டு ஜெராக்ஸ் எடுத்துட்டு அத போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் வந்து அவங்க வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்லயே கொஞ்சம் கிளியரா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. உங்க நேமு, உங்களுடைய மார்க் ஷீட் நம்பரு, சர்டிபிகேட் நம்பரு இது எல்லாமே கிளியரா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் மார்க் ஷீட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல கம்யூனிட்டி சர்டிபிகேட்ட வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் வந்து கேட்கறது வந்து, ப்ரோ எங்ககிட்ட 2 கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு. ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது வந்து நான் அந்த கார்டு டைப்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் தான் நான் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனா இப்ப என்கிட்ட வந்து சேவையில அப்ளை பண்ண கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருக்கு. நான் எத குடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்களுடைய ஓல்டு கம்யூனிட்டியவே குடுத்தா போதுமானது. ஏன்னா நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மென்ட்ல அப்ளை பண்ணும்போது,
ஓல்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான் குடுத்திருப்பீங்க. அதுல வந்து சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும். அப்ப நீங்க ஓல்டு நம்பர் தான் குடுத்திருப்பீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நீங்க புதுசா வந்து குடுத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க ஓல்டே வந்து குடுக்க பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பிஹெச்டி வச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல பிஹெச்டி கேட்கும். இவங்க வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறனால பிஹெச்டி வந்து இல்ல அப்படிங்கிறனால, இந்த டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பா எல்லாருமே வந்து அப்லோட் பண்ணணும்ங்கிற அவசியம் வந்து கிடையாது. இத வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. சரிங்களா? கட்டாயமா இது 2யும் வந்து அப்லோட் பண்ணணும். பிரியாரிட்டி உங்களுக்கு வந்து கேக்குது அப்படின்னா, பிரியாரிட்டில வந்து நீங்க பிஹெச்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இத குடுத்துட்டு இந்த கேப்சா வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் மட்டும் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். அப்படியே போட்டு நீங்க வந்து அழுத்திக்கிட்டே இருக்க வேண்டாம். நீங்க ஒன் டைம் மட்டும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து, சேவ்ட் சக்சஸ்ஃபுல் டாக்குமெண்ட் வந்து சேவ்ட் சக்சஸ்ஃபுல்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வந்துரும். வந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்ட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க வந்து சேவ் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் வந்து வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து காட்டும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வியூ காட்டுது அப்படின்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். மறுபடியும் திரும்ப திரும்ப போயிட்டு நீங்க வந்து அப்லோட் பண்ண வேண்டாம். ஏன்னா நெறைய பேர் என்கிட்ட வந்து டிஎம் பண்றது அதுதான். ப்ரோ நாங்க வந்து 2 டைம்ஸ் வந்து ட்ரை பண்றோம். ஆனா இப்படியே தான் வந்து இருக்குது. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். ரொம்ப சிம்பிளா பண்ணிக்கலாம். இதனால நெறைய பேர் வந்து டென்ஷன் எடுத்துக்கிறீங்க. டென்ஷன் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளா குடுத்துருக்காங்க. அதாவது உங்க எஜுகேஷன் மார்க் ஷீட்ட வந்து ஒரே பிடிஎஃப்ல 1 எம்பிக்குள்ள அப்லோட் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ட 200 கேபிக்குள்ள, பிஹெச்டி சர்டிஃபிகேட்ட ஒரு 1 எம்பிக்குள்ள ரெடி பண்ணணும். பிரியாரிட்டி சர்டிஃபிகேட்ட ஒரு 1 எம்பிக்குள்ள நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ரெடி பண்ணி அப்லோட் பண்ற மாரி இருக்கும். இததான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? வேற ஏதாவது உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றதுல சிக்கல் இருக்கு, டவுட் இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இல்ல டவுட் வருதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்யூஷன் சொல்றேன். இதுக்கு சொல்யூஷன் வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க பகல்ல ட்ரை பண்றதுக்கு நைட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க. 12 மணிக்கு மேல நைட் 12 மணிக்கு மேல நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. அப்படி இல்லன்னா அதிகாலையில வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி, 5 மணிக்கு இந்த சரவுண்டிங்ல இந்த டைமிங்ல ட்ரை பண்ணீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கும். ஈஸியா உங்களுக்கு வந்து லாகின் ஆகும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இத வந்து சொல்றோம். சோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சோ இதுதான் உங்க வந்து அப்டேட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.